நகராட்சி கண்டிச்சுங்க. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாகவும் புளியம்பட்டி நகர மக்களின் சார்பாகவும் வந்து இங்கே காத்திருப்பு போராட்டம் வந்து இப்போ நடத்திட்டு இருக்கிறேங்க. இப்போ வந்து என்னன்னா இங்கே புளியம்பட்டி நகராட்சி வந்து சர்வாதிகாரத்தோடு நடந்துக்குது. என்ன காரணம்னா பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் மேய்ச்சல் புறம்போக்கு வந்து வணிக வளாகம் கட்டிட வணிக வளாகம் வந்து கட்டுறதுக்காக வந்து அவங்களே தன்னிச்சையாக அரசிடம் அனுமதி வாங்காமல் மேய்ச்சல் புறம்போக்கில் கட்டடமே கட்டக்கூடாதுன்னு இருக்குது. அதே போல் நீர்வழி புறம்போக்கையும் ஆக்கிரமிச்சு அதில் 6 கோடியுமே இதில் 3 கோடியுமே கிட்டத்தட்ட ஒரு 9 கோடி செலவில் மக்கள் வரி பணத்தை எந்த அனுமதியும் இல்லாமல் இங்கே இருக்கிற நகராட்சி நிர்வாகம் தலைவர் துணை தலைவர் உட்பட சர்வாதிகாரத்தோடு நடந்து மக்களோட வரி பணத்தை வீண் பண்ணுறாங்க. இப்படி வந்து அரசாங்கத்திட அனுமதி வாங்காமல் கட்டடம் கட்டுறது இவங்களுக்காக அதிகாரம் கொடுத்தது. அப்போ இவங்களுக்கு என்ன இங்கே தனி மன்னராட்சி நடத்திட்டு இருக்காங்களா புளியம்பட்டியில் தலைவர் துணை தலைவர்கள் நிர்வாகம்? ஆகையினால வந்து இது வந்து சட்டவிரோதம் இவங்க கட்டுறது அத்துமீறி கட்டிட்டு இருக்கிறாங்க. சட்டவிரோதமாக கட்டுற விதி மீறி கட்டுற இந்த கட்டடத்தை உடனடியாக அகற்றணும். இதுக்கு துணைவான அதிகாரிகள் மீதும் இதுக்கு வந்து யார் யார் காரணமோ அவங்க மீது வந்து அரசு வந்து தமிழக அரசு உடனே நடவடிக்கை எடுக்கணும். இதை வந்து நாங்கள் வந்து கோரிக்கையை வந்து கலெக்டருக்கு சிஎம்க்கு அதே போல் இருக்க சப் கலெக்டர் எல்லாத்துக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இது உடனடியாக வந்து ஆய்வு பண்ணி இது வந்து விதி மீறல் இருக்குதா இல்லையாங்கிறத வந்து அவங்க பார்த்து உடனடியாக வந்து இந்த கட்டட வேலையை நிறுத்திட்டு அரசாங்கம் வந்து யார் யார் தப்பு செஞ்சாங்களோ சென்னை வரைக்கும் போய் அனுமதி வாங்கின்னு சொல்கிறாங்க. ஆனால் அனுமதி வாங்கின எந்த பேப்பர் காமிக்கல. ஆகையினால உடனடியாக வந்து இதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கை. அது முறையாக வந்து அவங்க வந்து அனுமதி வாங்கி கட்டியிருக்கணும். ஆனால் அனுமதி வாங்கவே இல்லை. ஏன்னா மேய்ச்சல் பொறுப்புக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அந்த கட்டுறதுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. நீர்வழி பாதையும் ஆக்கிரமிச்சு கட்டுறதுக்கு அதிகாரம் இல்லை. இருந்தாலும் இங்கே இருக்கிறவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் போல் நடந்து கொள்வதில்லை. தன்னிச்சையாக சர்வாதிகார போக்கோட தாங்கள் தான் வந்து இந்த புளியம்பட்டி நகராட்சிக்கு வந்து மகாராஜா போல நடந்து இந்த செயலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒன்றையுமே ஒரு தனிப்பட்ட நபர் 2 தனிப்பட்ட நபருக்காக வந்து புளியம்பட்டி மக்கள் அத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க. நிதி ஆதாரம் வந்து மக்களுடைய வரி பணம் வீணாகுது. இது வந்து முதலமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு வரக்காக தான் நாங்கள் வந்து தமிழக அரசின் கவனத்துக்காக தான் அந்த காத்திருப்பு போராட்டம் நடத்துகிறோம். உடனடியாக இந்த நடவடிக்கை வந்து தமிழக அரசாங்கம் எடுக்கணும் அப்படிங்கிறது எங்கள் கோரிக்கை. மீண்டும் வந்து இதை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கலைன்னா மீண்டும் மிகப்பெரிய அளவில் மக்களை திரட்டி போராடணும் என்பதை தெரிவிச்சுக்கிறேங்க.